வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கடலூர்லேருந்து ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் ராமலிங்கம் பேசுகிறேன். இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம். இப்போ இன்றைக்கி முக்கியமாக நான் சொல்கிற சப்ஜெக்ட் என்ன தெரியுமாங்க? இந்த பரிகாரம் இல்லைன்னு இதையே சொல்லிங்கிறிய, எதனால் அது மாதிரி பரிகாரம் இல்லாத எப்படி எதை செய்ய முடியும்? எல்லா ஜோசியரும் பரிகாரம் சொல்கிறாங்க, நீ பரிகாரம் இல்லைன்னு சொல்கிறிய, என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் என்ன கேட்கலாம். அது என்னான்னு விளக்கம் சொல்கிறது தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ ஒரு ஜாதகத்தில் பெரும்பாலும் தோஷங்கள் உள்ள ஜாதகம் பூரா பரிகாரம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நாகதோஷம், செவ்வாய் தோஷம், புனர்பூ தோஷம், களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லி தோஷங்களுக்கு பெயர் வைத்து அந்த தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டுமென்றால் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். அதை மக்கள் அந்த பரிகாரங்களையும் செய்கிறார்கள். ஆனால் அந்த பரிகாரங்கள் செய்த பிற்பாடு அவங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கிறதா என்றால் இல்லை. இந்த காக்கா உட்காரவும் பணம்பழம் விழவும் சரியாக இருக்குதுன்னு ஒரு பழமொழி இருக்கும். அது மாதிரி ஒரு சிலர் அந்த கால நேரம் வரும்போது அந்த பரிகாரத்தை செய்வாங்க, கிளிக் ஆகிடும். பரிகாரம் செஞ்சதுனால தான் இது சரியாக போச்சு அப்படின்னு ஒரு வாதிடுவாங்க. ஆனால் என்கிட்ட வந்தவங்க எல்லாரும் பெரும்பாலானவங்க, சார் நாகதோஷம் இருக்குதுன்னா ஜோசியர்கிட்ட போனேன், ஜோசியர் வந்து கோயிலுக்கு போக சொன்னார், நான் போய் கோயிலில் போய் எல்லா பரிகாரமும் செஞ்சேன், ஆனால் கல்யாணம் ஆகலை சார். எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு சார், 3 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஏம்மா? அதான் சார் சொன்னாங்கன்னு செய்கிறேன், என்ன சார் பண்ண முடியும், சொன்னதை அவா கேட்ட செய்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்ப தான் வராங்க. அப்போ ஒரு தோஷம் பரிகாரம் மூலம் நிவர்த்தி ஆவதா இல்லை என்பதை என்னுடைய இது எல்லாமே நான் சொல்கிற விஷயங்கள் அத்தனையும் திரும்ப சொல்கிறேங்க. என் கருத்து தான், மற்றவர்கள் கருத்துக்கு நான் மறுப்பு தெரிவிக்கவில்லை, என் கருத்து அவ்வளோதான். அப்போ நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஒரு நாகதோஷம் இருந்ததுன்னா நாகதோஷம் உள்ள பண்ணுங்க பையனுங்க கல்யாணத்தை பண்ணுங்கள், அது அதான் பரிகாரம். அதை விட்டுட்டு அதுக்காக வந்து ஒரு தேவையில்லாத செலவினங்கள் செய்ய வேணாம்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா கோயிலும் போங்க, என் பின்னால் பாருங்கள், எல்லா தெய்வங்களையும் வச்சு நான் வழிபடுறேன், எல்லா சித்தர்களையும் வச்சு வழிபடுறேன். நான் போகாத கோயில் கிடையாது, நான் பார்க்காத தெய்வம் கிடையாது, எல்லா தெய்வத்தையும் பார்க்க செய்கிறேன். ஆனால் ஒரு டிமாண்டோட ஒரு தெய்வத்திட்ட போகணுன்றது தான் என் கருத்து. இதை நான் செய்ய போகிறேன், எனக்கு இதை செய் அப்படின்னு டிமாண்ட் பண்ணாத ஒரு தெய்வத்துக்கிட்ட நம்ம தெய்வத்தை முறையிடணும். எல்லா கோயிலும் போகலாம், எல்லா தெய்வமும் நம்மளுக்கு நல்லது செய்ய தான் இருக்குது. எப்படி தாய் குழந்தை அழுதா பால் கொடுக்குமோ அதே மாதிரி தெய்வங்கள் நம்மளை படைச்சிட்டு நம்மளுக்கு நல்லது செய்கிறது தான் தெய்வங்கள், நம்மளுக்கு கெடுதல் செய்கிறது தெய்வங்களே அல்ல. என்னை பொறுத்தவரையில் கெடுதல் செஞ்சால் தெய்வம் கிடையாது. பெற்றவங்க நம்மளுக்கு கெடுதல் செய்வாங்களா? நிச்சயம் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளை படைச்சவங்க நம்மளுக்கு கெடுதல் செய்வாங்க? நிச்சயம் செய்ய மாட்டான். நம்ம முன்வினை பயன்னு ஒன்று சொல்லுவோம், பூர்வ ஜென்ம புண்ணியம்னு ஒன்று சொல்லுவோம். அந்த முன்வினை பயனுக்கு சில விஷயங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்காக நம்ம வந்து பரிகாரத்தால் அதை சரி பண்ண முடியாது. அப்போனா ஒரு தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்புக்கு பரிகாரம் பண்ணிட்டா தப்பு சரியாயிடுமா? தப்பு தான். தண்டனை அனுபவித்தால் மட்டும்தான் அவன் உணர்வான். அப்புறம் உணர்வானே அது வந்து பரிகாரம் இல்லை. அதனால் பரிகாரம் என்பது ஒரு தோஷத்துக்கு நிவர்த்தி தீர்வு அல்ல என்பது என் கருத்து. அதற்கு எந்த பரிகாரமாக இருந்தாலும் அந்த பரிகாரத்துக்கு ஒரு மாற்று ஏற்பாடு உள்ளது. அந்த மாற்று ஏற்பாடை செய்து கொண்டால் நிச்சயமாக நடக்கும். செவ்வாய் தோஷம் இருக்குதா, செவ்வாய் தோஷத்துக்கு எந்த மாதிரி ஜாதகத்தை பொருத்தணும், நாகதோஷம் இருக்குதா அதுக்கு எந்த மாதிரி ஜாதகத்தை பொருத்தணும், களத்திர தோஷங்குதா அதுக்கு எந்த மாதிரி ஜாதகத்தை பொருத்தணும், மாங்கல்ய தோஷம் இருக்குதா அதுக்கு எந்த மாதிரி ஜாதகத்தை பொருத்தணும் அப்படின்னு அந்த தோஷத்துக்கு தகுந்த மாதிரி இணைக்கிற ஜாதகங்களை இணைச்சிட்டாலே அதுவே பரிகாரம்னு சொல்லி, இதனால தான் நான் பரிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி வாதிடுறேன்னு சொல்லி கூறி விடைபெறுகிறேன். பரிகாரம் என்னிடம் கிடையாது. உங்களுக்கு எப்பேற்பட்ட சந்தேகம் இருந்தாலும் என்னிடம் கேளுங்கள், அதுக்கு நான் தக்க பதில் கூறுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.